திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி, வரிகள், மின்கட்டணம் விஷம் போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணைத் தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அதிமுகவின் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியில் அதிரடி அறிவிப்பு. திரு ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம் போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணைத் தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியில் அறிவிப்பு. +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்தவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என அறிவிப்பு. வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் நம்முடைய இளைஞர்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும் +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாயில் இருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதிமுகவின் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபாயிலிருந்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் அதை சேர்த்து 1,000 ரூபாய் வழங்கப்படும். தமிழர்களின் பண்டிகையை அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் அதிமுகவின் 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையில் புரட்சித் தமிழர் அதிரடி அறிவிப்பு. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1,000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் 300 யூனிட்டில் இருந்து 450 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும். விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டில் இருந்து 1,400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் என அதிமுக தேர்தல் வாக்குறுதியில் அறிவிப்பு. கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டில் இருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். விசைத்தறி நெசவாளருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 1000 யூனிட்டிலிருந்து 1,400 யூனிட்டாக விலையில்லாமல் அவர்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும். நகரப் பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதிமுகவின் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. நகரப் பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு கட்சி திமுக தான். அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்து
இடி பலமுறை கடிதம் எழுதியும் இதுவரையில் அவர் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்றைக்கு திமுக நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஏற்று அமுல்படுத்தி இருக்குது. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு கட்சினா திமுக கட்சி தான். இன்றைக்கு திரு நேரு அவர்கள் மீது இடி ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுகளை அங்கே இருக்கின்ற மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை காவல் துறை அதிகாரிக்கு அனுப்பிட்டிருக்காங்க. 3 முறை அவள் அறிக்கை அனுப்பப்பட்டதாக தகவல் செய்திகள். அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த அடிப்படையில் நீதிமன்றம் விசாரிக்கப்பட்டு இடி தாக்கல் செய்த அந்த அறிக்கையின்படி அதில் என்னென்ன விவரங்கள் இருக்குதோ அதையெல்லாம் உள்ளடக்கித்தான் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குது. அந்த தீர்ப்பை மதித்து இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. செயல்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனால் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வந்த எந்த தீர்ப்பையுமே இவர்கள் மதித்ததே கிடையாது. இதுவரை டிஜிபி, நிரந்தர டிஜிபி, சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிச்சிருக்காங்களா? நீதிமன்றம் போச்சு, உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போய் வந்த பிறகு கூட இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்காமல், தீர்ப்பை மதிக்காமல் இருக்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தொகுதிகளை பிரித்துக் கொடுப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கப்படும். நிறைய கட்சிகளை நம்பி திமுக தேர்தலில் போட்டியிடுகிறது என புரட்சித் தமிழர் விமர்சனம். அவர்கள் நிறைய கட்சியை நம்பித்தான் அவர்கள் தேர்தலே போட்டிடுறாங்க. அதனால அவர்கள் முன்கூட்டியே தொடங்கியிருக்காங்க. நாங்கள்லாம் பொறுமையாக தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை ஏற்கனவே எங்களை என்னென்ன நிறைவேற்றி விட்டது, பேச்சுவார்த்தை நடத்திட்டோம். ஆனால் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதின்னு நிர்ணயிக்கல. விரைவாக நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளையொட்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது திருவுருவ சிலைக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை. புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளையொட்டி கழக கொடியினை ஏற்றி வைத்து தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளையொட்டி 78 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்டமான கேக்கை வெட்டிய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு வழங்கினார். புரட்சித் தலைவியின் பிறந்த நாளையொட்டி தலைமைக் கழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளையொட்டி
எம்ஜிஆர் மாளிகையில் ஏழை எளிய மக்களுக்கான மருத்துவ முகாமை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்தார். ஏழை எளிய மக்களுக்கு அன்னமிட்டு அகமகிழ்ந்த அம்மாவின் பிறந்தநாள் அன்று சாமானிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அதிமுக பொதுச் செயலாளர். சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழாவில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பங்கேற்பு. கழக அமைப்புச் செயலாளர் தங்கமணி மற்றும் அதிமுக மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக அனைத்து சார்பு அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவந்த இல்லத்தில் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு புரட்சித் தமிழர் மரியாதை. மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நூறு நாட்கள் கடந்த பின்னும் கூட்டுறவுத்துறையில் SRB, DRB என்று தேர்வு முடிவுகளை வெளியிடாமல் அராஜக போக்குடன் செயல்படும் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கைது செய்யப்பட்ட தேர்வர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும், கூட்டுறவுத்துறை தேர்வின் முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் எனவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு வலியுறுத்தல். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எழுதிய சமூக நீதியை காத்த காவலர் எடப்பாடியார் என்ற நூலை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டார். முதல் பிரதியை முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி பெற்றுக் கொண்டார். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் முனைவர் தனபால் எழுதிய மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், எடப்பாடியார் வெற்றி முழக்கம் என்ற புத்தகமும் வெளியீடு. புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்ட நூலை அதிமுக MP தனபால் பெற்றுக்கொண்டார். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளில் அம்மாவின் நெடும் புகழை போற்றுகிறோம். அம்மா எங்களின் அடையாளம், ஏழைகளின் நம்பிக்கை, பெண்களின் தைரியம், தாய்மையின் உருவம். அதிகாரம் அவரை உயர்த்தவில்லை, மக்கள் மீது கொண்ட அன்பே அவரை உயர்த்தியது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். புரட்சித் தலைவி அம்மாவின் ஒவ்வொரு திட்டமும், ஒவ்வொரு தீர்மானமும் வறுமை ஒழிப்பில் உலகளாவிய தரத்தை நிறுவி ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றியது. சோதனைகள் சூழ்ந்த தருணங்களிலும் அசைக்க முடியாத மன வலிமையுடன் தமிழகம் காக்க போராடிய தலைவர் அம்மா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழஞ்சலி. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று புரட்சித் தலைவி அம்மா சொன்னதைப் போல அதிமுக என்றென்றும் மக்கள் இயக்கமாகவே திகழ்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். அதிமுக அரசின் சாதனைகளை எல்லாம் திமுக அரசு தங்களது சாதனைகளாக செய்து வரும் பொய் பிரச்சாரங்களை முறியடித்து அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி தேர்தல் மாபெரும் வெற்றி பெற அம்மா பிறந்த நாளில் வீர சபதம் ஏற்போம் என்றும் சூளுரை. அதிமுக கூட்டணியை விமர்சிக்கும் திமுக
தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்த காங்கிரசுடன் கூட்டணி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாளையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. இன்னைக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அம்மாவுடைய அரசு ரெண்டு பேருமே இணக்கமான ஒரு அரசாங்கம் இருந்ததுன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் எல்லாம் கிடைக்கும், அனைத்து திட்டங்களும் கிடைக்கும், அனைத்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இங்க யாருக்காவது வேலை வாய்ப்பு கிடைச்சதாமா? 5 வருஷத்துல யாருக்காவது கவர்மெண்ட் வேலை வந்து ஒருத்தவங்க யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். நீ தான் மத்திய அரசாங்கத்திட்ட சண்டை போட்டுட்டே இருக்குது அரசியலுக்காக, அரசியல் காரணத்துக்காக. கேட்டா எங்களை சொல்ற டெல்லி கவர்மெண்ட், நீ யார் கூட இருக்கிற? இந்த திமுக யார் கூட இருக்குது? 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோட கை கோத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு 1.5 லட்சம் தமிழர்கள் ஒரே நாள்ல குண்டு போட்டு கொலை பண்ணோம். யாரு அன்னைக்கு முதலமைச்சர்? இங்க யாரு? கருணாநிதி. மத்தியில் யாரு பிரதமர்? மன்மோகன் சிங். காங்கிரஸ் ஒரே நாள்ல. அன்னைக்கு முதலமைச்சர் திரு கருணாநிதியுடைய வார்த்தையை நம்பி போய் உண்ணாவிரதம் 2 மணி நேரம் உண்ணாவிரதம் வந்துட்டு போர் நிறுத்தம், உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு போர் நிறுத்தம் வந்துருச்சு சொல்லி அறிவிச்சுட்டு வந்தார். ஏழைகளின் நலனுக்காகவும் பெண்களின் உரிமைக்காகவும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார் என மத்திய அமைச்சர் அமித்ஷா புகழஞ்சலி. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மறுசீரமைத்து அவரது ஆட்சியின் பலன்களை கடைக்கோடி மக்கள் வரை சென்றடைவதை உறுதி செய்தார் எனவும் புகழாரம். துணிச்சல், தீர்மானம், உறுதியான தலைமை இவை அனைத்திற்கும் உருவாக திகழ்ந்த இரும்பு பெண்மணி கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் வாழ்கிறார். புரட்சித் தலைவியின் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் புகழாரம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் துணிச்சல், சமூக நீதி சிந்தனையை அவரது பிறந்த நாளில் போற்றுவோம். 69% இடஒதுக்கீட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அதை சட்ட ரீதியாக முறியடித்தவர் என்றும் புரட்சித் தலைவிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புகழாரம். புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாளை ஒட்டி மதுரை KK நகர் பகுதியில் உள்ள MGR ஜெயலலிதா திருவுருவ சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் மாலை அணிவித்து மரியாதை. தீய சக்தி மக்கள் விரோத திமுக ஆட்சியை முறியடிக்க NDA கூட்டணியில் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் 99.9% ஓர் அணியில் திரண்டு உள்ளோம் என பேட்டி. இன்றைக்கு NDA கூட்டணியில் அம்மாவின் தொண்டர்கள் 99.9% ஓர் அணியில் திரண்டு இருக்கிறோம். தீய சக்தி திமுகவின் இந்த மக்கள் விரோத ஆட்சியை முறியடிக்க அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு இருக்கிறோம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு நாளை தமிழகம் வருகை. டெல்லியில் இருந்து சென்னை வரும் குழுவினர் புதுச்சேரி சென்று தேர்தல் ஆயத்தங்களை ஆய்வு செய்த பின் மறுநாள் 26ஆம் தேதி காலை சென்னை திரும்பி தமிழக தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல். சென்னை கொடுங்கையூரில் மெத்தபட்டமின் போதைப்பொருள் விற்பனை செய்த 6 பேர் சிக்கினர். காவல்துறை, உளவுத்துறை, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என அனைத்து துறையும் திறனிழந்ததால் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவல்லிக்கேணியில் வாடகைக்கு ரூம் எடுத்து கஞ்சா பொட்டலங்கள் தயார் செய்து விற்பனை செய்த 2 பெண்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் குடிசை தொழில் போல் வாடகைக்கு அறையெடுத்து கஞ்சா விற்பனை செய்யும் அவலம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வாலிஸ்பேட்டை பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா வைத்திருந்த 3 இளைஞர்கள் சிக்கினர். தமிழகத்தை கஞ்சா கடத்தல் கும்பல்களின் கூடாரமாக மாற்றியதே ஸ்டாலின் ஆட்சியின் மகத்தான சாதனை என மக்கள் காட்டம். சென்னையில் யாசகம் எடுத்து வந்த பெண்ணை மது போதையில் கொலை செய்து பிணத்துடன் உடலுறவு வைத்துக் கொண்ட இளைஞர் பிடிபட்டான். திறனற்ற திமுக ஆட்சியில் மதுவிலக்கை அமல்படுத்தாததால் போதையில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே 17 வயது சிறுமியை காதலித்து திருமணம் செய்த 23 வயது இளைஞர் அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் என 5 பேர் போக்சோவில் பிடிபட்டனர். பரிசோதனையில் சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரியவந்த நிலையில் சமூக நலத்துறையின் அலட்சியமே தமிழகத்தில் குழந்தை திருமணம் அதிகரிக்க காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உடல்நிலை சரியில்லை என ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சென்ற பெண்ணை மருத்துவமனை ஊழியர் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். சிகிச்சைக்கு சென்றவர்களுக்கு நடந்த இந்த கொடூரம் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பில்லை என்பதற்கு மற்றொரு சான்று. கோவை காந்திபுரத்தில் வீட்டில் தனியாக இருந்த மாற்றுத்திறனாளி இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் சிக்கினார். போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் வீட்டில் தனியாக இருக்க முடியாத அளவிற்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வடசேரியில் 16 வயதான பள்ளி சிறுமிக்கு அப்பகுதி இளைஞனுடன் நடக்கவிருந்த குழந்தை திருமணத்தை தகவலறிந்து துணிச்சலுடன் தடுத்து நிறுத்திய பொதுமக்கள். மாவட்ட நிர்வாகமும் சமூக நலத்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பொதுமக்களே களத்தில் இறங்கி திருமணத்தை தடுத்து நிறுத்திய அவலம். திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன்கோட்டை பேரூராட்சியில் நடைபெற்ற மன்ற கூட்டத்தில் தனது வார்டுக்கு எந்த திட்டப்பணிகளும் செய்யவில்லை என கூறி தீர்மான நகலை கிழித்தெறிந்த காங்கிரஸ் உறுப்பினர் கடும் வாக்குவாதம். யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்துவதாக மேடைக்கு மேடை ஸ்டாலின் சுயபுராணம் பாடி வரும் நிலையில் திமுக பேரூராட்சி சேர்மனுக்கு எதிராக கூட்டணி கட்சி உறுப்பினரே நகலை கிழித்தெறிந்து வாக்குவாதம் செய்த அவலம். குடி அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. சமூக நலத்துறையும் காவல்துறையும் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் 35 தொகுதிகள் கோரிய நிலையில் 27 தொகுதிகள் மட்டுமே தருவதாக திமுக கூறுவதால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் சிக்கல். திமுக காங்கிரஸ் கூட்டணி மோதலால் தொண்டர்கள் அதிருப்தி. தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை சுமார் 6,41 லட்சத்தில் இருந்து 5,67 லட்சமாக குறைந்தது. 74 லட்சம் பெயர்கள் நீக்கம். சென்னையில் வாக்காளர் எண்ணிக்கை 40 லட்சத்தில் இருந்து 28.3 லட்சமாக குறைந்துள்ளது. தஞ்சாவூர் மாநகராட்சி சார்பில் கீழவாசல் பகுதியில் புதிதாக கட்டப்படும் மீன் சந்தையில் அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றம் சாட்டி மீன் வியாபாரிகள் காலவரையின்றி தொடர் போராட்டம். ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாக திறமையின்மையை சுட்டிக்காட்டி மீன் வியாபாரிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த நிலையில் அசைவ பிரியர்கள் கடை அழைக்கப்பட்டதில் மீன் வாங்க முடியாமல் தவிப்பு. கர்நாடக மாநிலம் யலஹங்காவில் 11 லட்சம் சதுரடியில் புதிய கார்ப்பரேட் அலுவலகம் திறந்துள்ள அமேசான் நிறுவனம் இந்தியாவில் 3,18,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதால் இதன் மூலம் 15 லட்சம் சிறு வணிகங்கள், லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும் என கணிப்பு. தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புகளில் மற்ற மாநிலங்களில் அசுர வேகத்தில் முன்னேறி வரும் நிலையில் பொம்மை முதல்வர் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் தமிழகம் பின்தங்கியுள்ள அவலம்.
நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் தொடர் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம். தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவது திமுக ஆட்சியின் நிர்வாக தோல்வியை அம்பலப்படுத்தி உள்ளது. கிட்டத்தட்ட 17 நாளாக வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, மற்ற மாநிலத்தில் வழங்குற மாதிரி யூஜிசி ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 57,700 வழங்க வேண்டும். பெண் பேராசிரியர்கள் பார்த்தீங்கன்னா மகப்பேறு விடுப்பு வழங்கணும். அனைத்து பேராசிரியர்களுக்கும் இபிஎஃப் பிஎஃப் வழங்கணும். முக்கியமாக எங்களுக்கு 11 மாதம் தான் சம்பளம் வழங்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். 12 மாதமும் சம்பளம் வாங்கணும். பணிக்கொடையாக 20 லட்சம் வழங்கணும். இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை நிறைவேற்று வரை எங்களுடைய பணி புறக்கணிப்பு போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். சென்னை கே நகரில் உள்ள மாநகராட்சி பொது கழிப்பறையில் கட்டணம் செலுத்தவில்லை என மினி வேன் ஓட்டுநரை மண்வெட்டியால் தாக்கிய ஒப்பந்த தொழிலாளி. திமுக அரசு 1000 கோடி ரூபாய் பராமரிப்பு ஊழல் செய்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் நிலவி வரும் நிலையில் 5 ரூபாய்க்காக ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதற்கு பொதுமக்கள் கண்டனம். மருத்துவர்களுக்கு அளித்த வாக்குறுதியை ஆட்சியின் இறுதி பட்ஜெட்டில் கூட அறிவிக்காத திமுக அரசுக்கு அரசு மருத்துவர்களுக்கான சட்ட ஒருங்கிணைப்பு குழு கண்டனம். சம்பள சமநிலை, பணி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென விடியாத திமுக அரசுக்கு வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, நிலுவையில் உள்ள ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள், ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் வருகின்ற 25ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கூட்டமைப்பு ஆசிரியர் ஊழியர் ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நாம் நடத்தி வந்திருக்கின்றோம். கடந்த 2 மாதங்களாக இன்னும் பெரும்பாலான கோரிக்கைகளினுடைய முடிவு தெரியாமல் இருக்கிறது. இதற்காக 2 நாட்கள் கால அவகாசம் கேட்டிருந்தார்கள். அதாவது இந்த 2 நாளில் இந்த பிரச்சனைகள் தீரவில்லை என்றால் வரும் புதன்கிழமை முதல் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்வதாக இருக்கிறோம். சேலம் மாவட்டம் மேட்டூரில் 9 மாதம் ஊதியம் வழங்காத இந்து அறநிலையத்துறையை கண்டித்து கோவில் வாசலில் அமர்ந்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஊழியர். அதிகாரிகள் முதல் துறை அமைச்சர் சேகர்பாபு வரை பலரிடமும் கோரிக்கை விடுத்தும் ஊதியம் வழங்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஊழியர் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் சரவம்பக்கம் கிராம ஊராட்சியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 3.65 கோடி ரூபாய்க்கு மேல் மெகா முறைகேடு அரங்கேறியது அம்பலம். 30 அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி ஆட்சியில் இருந்தால் கரப்ஷன் தான் அரங்கேறும் என மக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாக நீடிக்கும் சோகம். கடந்த 6 நாட்களில் மட்டும் மொத்தம் 34 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதால் பெரும் அச்சத்தில் மீனவ சமூகம். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தனது சிங்கப்பூர் பயணத்தின் முதல் நாளில் யுனிவர்சல் சக்சஸ் குழுமத்துடன் 6,650 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 ஒப்பந்தங்களில் கையெழுத்து. உத்தரப்பிரதேச முதல்வர் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை மாநில வளர்ச்சிக்கு பெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள பொம்மை முதல்வரோ விளம்பரங்களில் மூழ்கி இருக்கும் அவலம். சென்னையின் வடக்கு பகுதியில் ஓடும் கொசஸ்தலை ஆறு படுகை காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெள்ள அபாயம் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவுக்கு உள்ளாகும் முக்கிய பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஆய்வறிக்கையில் தகவல். முறையற்ற நில பயன்பாடு, ஆக்கிரமிப்புகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளால் கொசஸ்தலை ஆறு படுகை அதிக பாதிப்பிற்குள்ளாகிறதாகவும் இதனை பாதுகாக்க ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீட் பிஜி தகுதி மதிப்பெண்ணை குறைக்கும் மத்திய அரசின் முடிவு சட்டப்படி செல்லுபடியாகும் என்றும் அரசியலமைப்பு ரீதியாக சரியானதா என்பதை உச்சநீதிமன்றம் ஆராயும் என்றும் அறிவிப்பு. நீட் பிஜி தேர்வு எழுதுபவர்கள் ஏற்கனவே தகுதி பெற்ற மருத்துவ பட்டதாரிகள் என்பதால் தகுதியற்ற நபர்கள் தேர்வாக வாய்ப்பில்லை என மத்திய அரசு தரப்பு விளக்கம் அளித்த நிலையில் வழக்கு மார்ச் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கோவில் திருவிழாக்களை வருவாய் ஆதாரமாக மட்டும் பார்க்காமல் சிறு வியாபாரிகளும் உள்நாட்டு பொருட்களை விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிக டெண்டர் தொகை வசூலிப்பதால் சாதாரண வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாக சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா வழக்கில் நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி கருத்து. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் டிஎஸ்பி சண்முகசுந்தரத்தின் முன்ஜாமீன் மனு 2வது முறையாக தள்ளுபடி.
சிபிஐ விசாரணையில் கொலை உறுதியான நிலையில் காவல்துறை அதிகாரிகள் ஜாமீன் கோர முடியாது என நீதிபதி அறிவிப்பு. கிட்னி திருட்டுக்கு துணை போகும் அரசு உறவினரின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு அலைக்கழித்து உயர்நீதிமன்றத்தை நாட வைக்கும் அவலம். உடல் உறுப்பு தானம் செய்யும் 3ஆம் தரப்பினரை எப்போதும் சந்தேகத்துடன் ஆராய வேண்டிய அவசியமில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தரவை பகிர்வதற்கான தேர்வை பயனர்களுக்கு வழங்குமாறு இந்திய போட்டி ஆணையத்தின் உத்தரவை செயல்படுத்துவதாக வாட்ஸ்அப், மெட்டா நிறுவனங்கள் ஒப்புதல். தங்களின் தனியுரிமை கொள்கையை மாற்றி மார்ச் 16ஆம் தேதிக்குள் நடைமுறைப்படுத்துவோம் என உறுதி. கோடை விடுமுறைக்காக சொந்த ஊர் செல்லும் ரயில் பயணிகளுக்கான டிக்கெட் முன்பதிவு தொடர்ந்து அதிகரிப்பு. முன்பதிவு செய்பவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. சர்வதேச சந்தை மற்றும் இறக்குமதி செலவு காரணமாக நாடு முழுவதும் சமையல் எண்ணெய் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்ந்ததால் இல்லத்தரசிகள் கடும் பாதிப்பு. சூரியகாந்தி எண்ணெய் 170 ரூபாய்க்கும், பாமாயில் 140 ரூபாய்க்கும், கடலை எண்ணெய் 200 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை பெருநகரில் இளநீர் வரத்து கடுமையாக குறைந்துள்ளதால் வரும் நாட்களில் விலை அதிகரிக்க வாய்ப்பு. வறட்சி மற்றும் மழை பற்றாக்குறை காரணமாக விவசாயிகள் சந்தைக்கு இளநீர் கொண்டு வருவது கணிசமாக குறைந்துள்ளதே பற்றாக்குறைக்கு காரணம் என தகவல். கலப்பட விவகாரத்தால் எழுந்த சர்ச்சைகளை தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதத்தின் தரத்தை உறுதிப்படுத்த பிரான்ஸ் நாட்டிலிருந்து 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நோஸ் மற்றும் டங் இயந்திரங்கள் இறக்குமதி. நெய்யின் தூய்மை, சுவை, வாசனை ஆகியவற்றை நுண்ணளவில் கண்டறியும் இயந்திரங்கள் மே மாதம் வரவுள்ளதாக தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக திருவிழாவின் 3ஆம் நாள் உற்சவம் கோலாகலம். கைலாச வாகனத்தில் காட்சியளித்த சிவானந்த வள்ளி உடனுரை வீரட்டேஸ்வரரை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர தெப்ப உற்சவத்திற்கான சோதனை ஓட்டம் சுவாமி புஷ்கரணியில் சிறப்பாக நடைபெற்றது. வரும் 26ஆம் தேதி உற்சவம் தொடங்க உள்ள நிலையில் நீராழி மண்டபத்தை சுற்றி வந்து தேவஸ்தான அதிகாரிகள் ஆய்வு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாசிமக பெருவிழாவின் 4ஆம் நாளில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் 63 நாயன்மார்கள் வீதி உலா நடைபெற்றது. திருவிழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மாசி மாத கிருத்திகையை ஒட்டி சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த வல்லக்கோட்டை முருகன். பக்தி பெருக அரோகரா அரோகரா என முழக்கம் இட்டு பக்தர்கள் வழிபாடு. ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் இருந்து டெல்லிக்கு சென்ற ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் விபத்திற்குள்ளானதில் நோயாளி, மருத்துவர், செவிலியர், விமானிகள் என 7 பேர் உயிரிழப்பு. மோசமான வானிலையை தவிர்க்க பாதையை மாற்ற கொல்கத்தா வான்வழி கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி தொடர்பு கொண்ட சில நிமிடங்களில் கோர விபத்து. 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு தாக்கும் திறன் கொண்ட கோல்டன் ஹாரிசன் ஏவுகணையை இந்தியாவிற்கு வழங்க முன்வந்த இஸ்ரேல். எதிரியின் ஆழமான பதுங்கு குழிகளை அழிக்கும் வல்லமை பெற்ற இந்த ஏவுகணையை இந்திய விமானப்படையின் சுகோய் 30 MKI உடன் இணைக்க முன்மொழிவு. டெல்லியில் நடந்த ராஜாஜி உத்சவ் நிகழ்ச்சியில் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலான ராஜாஜியின் மார்பளவு சிலையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். பிரிட்டிஷ் கட்டடக் கலைஞர் எட்வின் லுயன்ஸ் சிலை அகற்றப்பட்ட இடத்தில் அமைக்கப்பட்ட இச்சிலை காலனித்துவ எச்சங்களை நீக்கும் முயற்சியாகும். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிகாலை வேளையில் பனிமூட்டமும் வெப்பநிலை சற்று அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
பொது சுகாதார பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சியாக அண்ணா பல்கலைக்கழகம் வழக்கமான குளோரினேஷன் முறைக்கு மாற்றாக ஆக்சிஜனேற்றம் அடிப்படையிலான மேம்பட்ட தண்ணீர் சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தை உருவாக்கி சாதனை. இதன் மூலம் தீங்கு விளைவிக்கும் துணைப் பொருட்கள் உருவாக்கத்தை குறைத்து பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கும் என்பதால் இந்த முறையை நகராட்சி நிலையங்களில் ஒருங்கிணைக்கலாம் என ஆய்வாளர்கள் கருத்து. வரி உயர்வு உள்ளிட்ட உலகளாவிய விநியோக இடையூறுகளுக்கு மத்தியில் இந்திய ஆடை ஏற்றுமதி 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் ஜனவரி வரை 1.6% உயர்வு. இத்தாலிக்கு 16%, ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் 10.6% ஏற்றுமதி என முக்கிய சந்தைகளில் வளர்ச்சி. இந்திய அச்சு ஊடக விளம்பர வருவாய் நடப்பாண்டில் 4.4% உயரும் என WPP மீடியா தகவல். DAVP கட்டண உயர்வு மற்றும் துறை சார்ந்த தேவையே இதற்கு காரணம் எனவும் ஒட்டுமொத்த விளம்பர சந்தை 9.7% வளர்ச்சி காணும் எனவும் தகவல். அமெரிக்காவில் உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவு, கல்விக் கடன் காரணமாக ஜென்சி இளைஞர்கள் சராசரியாக $94,000 கடனில் தவிப்பதாக அதிர்ச்சி தகவல். அமெரிக்காவைப் போல் இந்தியாவிலும் ஜென்சி இளைஞர்கள் நுகர்வு, ஆடம்பர செலவுகளுக்காக கடன்கள், EMI வாங்குவதால் மீள முடியாத கடனுக்குள் மூழ்கும் அபாயம். அணு ஆயுத திட்டத்தை கைவிடவில்லை என்றால் ஈரானுக்கு மோசமான விளைவுகள் ஏற்படும் என எச்சரித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஓரிரு நாட்களிலேயே தாக்குதல் திட்டமிட்டுள்ளதாக தகவல். ஜெனீவாவில் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள இறுதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் பெரிய அளவிலான தாக்குதலுடன் ஆட்சி மாற்றத்தை நோக்கி ஈரான் செல்லும் என ஆலோசகர்களிடம் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக தகவல். அமெரிக்க அதிபரின் வரி விதிப்பை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததை அடுத்து வர்த்தக ஒப்பந்தங்களை கைவிட முயலும் நாடுகளுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி விளையாடும் நாடுகள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டதை விட அதிக வரி மற்றும் கடும் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என பகிரங்க மிரட்டல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கூடுதல் இறக்குமதி வரி விதிப்புகளை ஏற்க முடியாது என்று ஐரோப்பிய யூனியன் திட்டவட்டம். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்கா மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மெக்சிகோவில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த பெண் அரங்கேற்றிய துப்பாக்கிச் சூட்டில் தேசிய காவல் படையைச் சேர்ந்த 25 பேர் உயிரிழந்த சோகம். மெக்சிகோவில் உலகின் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் எல்மென்சோ கொல்லப்பட்டதற்கு போதைப்பொருள் கடத்தல் கும்பல் பதிலடி. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் ஜிம்பாப்வே அணியை 107 ரன்கள் வித்தியாசத்தில் துவம்சம் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி. ஹெட்மயர் 34 பந்துகளில் 85 ரன்கள் விளாசி 7 சிக்ஸர் 7 பவுண்டரி அடித்து அதிரடி காட்ட, பவல் 59 ரன்கள் எடுத்து உதவ பிரம்மாண்டமாக 254 ரன்கள் குவித்த நிலையில் ஸ்பின்னர்களின் அதிரடி சுழற்வீச்சால் ஜிம்பாப்வே 147 ரன்களில் சுருண்டது. காந்தாரா புகழ் ரிஷப் ஷெட்டி நடிக்கும் ஜெய் அனுமன் படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடக்கம். அனுமன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் பிரசாந்த் வர்மா இயக்கும் இந்த படத்தின் பூஜையை T-Series நிறுவன தலைவர் பூஷன் குமார் துவக்கி வைத்தார்.